அனைவருக்கும் மக்கள் டியூட்டோரியல் சார்பாக வணக்கம். இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் கொஸ்டின் 7.7 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிவன் இன்ஃபர்மேஷன் எழுத போகிறோம். ஸோ சீரிஸ் எல்சிஆர் சர்க்யூட்டில் ஒரு ஆறுங்கிற வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 ஓம் கொடுத்துருக்காங்க. இண்டக்டர் வந்து எல் இருந்து 1.5 கொடுத்துருக்காங்க. அண்ட் கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35 மைக்ரோ ஃபேரட் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் கண்டக்ட் டு வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ஆஃப் 200 வோல்ட் ஏசி சப்ளை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பவர் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்க போறோம். சரி வாங்க பார்த்துக்கலாம். So when the frequency of the supply equals to the natural frequency, so source frequency natural frequency என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈக்குவல் சொல்றாங்க. ஸோ அப்படின்னா என்ன கண்டிஷன் நமக்கே தெரியும், அந்த வந்து சர்க்யூட் வந்து ரெசனன்ஸ் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போறோம். சரி பவர் வந்து என்ன ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஆவரேஜ் பவர் வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டைரக்டாக சொல்யூஷன் போறோம். ஏன் அப்படின்னா பவர் ஆவரேஜ் நமக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா எப்சிலான் ஆர்எம்எஸ் IRMS into cos pi அப்படின்ற ஒரு ஃபார்முலா. ஸோ ஒரு சீரிஸ் எல்சிஆர் சர்க்யூட்டுக்கு cos pi வந்து பவர் ஃபேக்டர், அந்த வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 1ன்னு படிச்சிருப்போம். ஏன் அப்படின்னா XL is equal to XC. ஸோ இம்பிடன்ஸ் வந்து கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணிருப்போம்னா √R² plus XL minus XCன்ற கண்டிஷன்ல வச்சிருப்போம். ஸோ இந்த வேல்யூ வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 0 ஆயிரும். அப்போ Z is equal to √R². ஸோ என்ன ஆகும் அப்படின்னா R அப்படின்ற டேர்ம்ஸ்க்கு வந்துடும். ஸோ சீரிஸ் எல்சிஆர் சர்க்யூட்ல ரெசனன்ஸ் கண்டிஷன்ல பவர் ஃபேக்டர் 1ங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பவர் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஆர்எம்எஸ் IRMS எடுத்துக்க போறேன். ஸோ நம்ம வந்து இங்க வந்து கரண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் I = V/R அப்படிங்கிற மெத்தட்ல கொண்டு வரும்போது எப்சிலான் ஆர்எம்எஸ் இன்டூ எப்சிலான் ஆர்எம்எஸ் டிவைடட் பை ஆருக்கு பதிலாக Z யூஸ் பண்றேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், பவர் ஆவரேஜ்ங்கிறது எப்சிலான் ஸ்கொயர் RMS by Z கிடைக்கும். ஸோ எப்சிலான் RMS வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 200 ஸ்கொயர் டிவைடட் பை Zங்கிறது என்ன அப்படின்னா 6. அப்போ ஆரோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 20 ஓம். ஸோ ஈஸியாக வந்து பண்ணிடலாம். 200 into 200 டிவைடட் பை 20. ஸோ 0 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10. ஸோ 200 into 10 என்ன ஆகும் அப்படின்னா 2000 ஆயிரும். ஸோ யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு வாட். சரிங்களா? பவரோட யூனிட் வந்து வாட். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஆவரேஜ் பவர் இஸ் ஈக்குவல் டு 2000 வாட் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.